நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. நகை திருட்டு புகார் வாபஸ். காவலர் அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகார் முடித்து வைப்பு. சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் விளக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிகிதா என்பவர் அளித்த நகை திருட்டு புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காவலர் அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வந்தது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தனிப்படை போலீசார் மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் திருட்டு புகார் அளித்த நிகிதாவை சிபிஐ தரப்பு விசாரணைக்கு உட்படுத்தியது. திருட்டு போனதாக கூறப்பட்ட நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் இந்த வழக்கை முடித்து வைக்க சிபிஐ முடிவு செய்தது. இதுகுறித்து மதுரை தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிகிதா நேரில் ஆஜராகி சிபிஐயின் முடிவுக்கு தான் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று எழுத்துப்பூர்வமான மனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நகை திருட்டு புகாரை நீதிமன்றம் முறைப்படி முடித்து வைத்து உத்தரவிட்டது. இருப்பினும் காவலர் அஜித்குமார் உயிரிழந்த கொலை வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நகை திருட்டு புகாரை நீதிமன்றம் முறைப்படி முடித்து வைத்த இந்த திடீர் உத்தரவு சமூக வலைதள பக்கங்களில் கவனம் பெற்று வருகின்றன. மோடி ஏன் ட்ரம்பை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறார்? ரகசிய தகவல்கள் கசிந்தால் பதவி பறிபோகும். பிரதமர் மோடிக்கு எதிராக சுப்பிரமணியம் சுவாமி விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. பாஜகவின் மூத்த தலைவரும் பொருளாதார நிபுணருமான சுப்பிரமணியம் சுவாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் 3வது முறை பிரதமராக இருக்கும் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்? எனக்கு தெரிந்த அமெரிக்கர்கள் மோடி சமரசம் செய்து கொண்டதாக கூறுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னிடம் இருக்கும் அந்த தகவல்களை தற்போது வரை வெளிப்படுத்தவில்லை என்றும், அவ்வாறு செய்தால் அது பிரதமர் மோடி தனது பதவியை ராஜினாமா செய்ய வழிவகுக்கும் என்றும் அவர் அதிரடியாக கூறியுள்ளார். ஏற்கனவே அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பான விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை விமர்சித்து வரும் நிலையில் சொந்த கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியம் சுவாமியின் இந்த பதிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானிய கப்பல் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இந்தியா மௌனம் காப்பது மற்றும் வரி குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் ட்ரம்பின் மிரட்டலுக்கு பணிந்ததே காரணம் என அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது குறித்த செய்திகள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் பெரும் கவனம் பெற்று வருகின்றன. என்டிஏ கூட்டணிக்கு போனால் அரசியல் வாழ்க்கை காலி. விஜய்க்கு இயக்குனர் அமீர் மறைமுக எச்சரிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் வரும் 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் நிலையில் அவருக்கு ஒரே நாளில் சினிமா மற்றும் அரசியல் என இரு தரப்பிலிருந்தும் நெருக்கடிகள் முளைத்துள்ளன. கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இன்று ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் அவர் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழங்கும் பணியும் திடீரென தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் முடக்கங்கள் விஜயை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வைக்க கொடுக்கப்படும் அழுத்தமா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது. இதற்கிடையே விஜய் எச்சரிக்கும் விதமாக இயக்குனர் மற்றும் நடிகர் அமீர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் சிபிஐ விசாரணைக்கு பயந்து என்டிஏ கூட்டணிக்கு போய்விடாதீர்கள், அதோடு உங்கள் அரசியல் முடிந்துவிடும் என்று விஜய் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் பதிவிட்டுள்ளார். திமுக கூட்டணியை வீழ்த்த விஜயின் ஆதரவு தேவை என பாஜக கருதுவதாகவும் அதற்காகவே இத்தகைய நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாகவும் கூறப்படும் நிலையில் அமீரின் இந்த பதிவு பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. திரளும் ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்ற அச்சத்தில் மற்ற கட்சியில் இருக்கும் சூழலில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இதில் அமீரின் இந்த எச்சரிக்கை தற்போது சமூக வலைதள பக்கங்களில் கவனம் பெற்று வருகின்றன. மன்னிப்பு கேட்டிருக்கவே கூடாது. 3வது நபரின் 3ஆம் தரமான ட்வீட் என த்ரிஷாவை சாடிய பார்த்திபன். இயக்குனர் பார்த்திபன் நடிகை த்ரிஷா குறித்து மேடை ஒன்றில் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஏற்கனவே இதற்காக மன்னிப்பு கேட்டு ஆடியோ வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு நீண்ட விளக்க வீடியோவை பார்த்திபன் வெளியிட்டுள்ளார். அதில் நான் த்ரிஷாவை திட்டமிட்டு பேசவில்லை. அந்த நேரத்தில் விஜய் அஜித் விவகாரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென த்ரிஷாவின் புகைப்படம் திரையில் காட்டப்பட்டது. அப்போது தோன்றிய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தினேன் என்று கூறியுள்ளார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் த்ரிஷா வெளியிட்ட பதிவை சுட்டிக்காட்டிய பார்த்திபன், 3வது நபரின் 3ஆம் தரமான ட்வீட்டால் தான் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அவர் மீது பொதுவெளியில் பல விமர்சனங்கள் இருந்தும் அதற்கு பதில் சொல்லாதவர் எனக்கு மட்டும் பதில் சொல்கிறார் என்று காட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் த்ரிஷா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்பது எனது ஆதங்கம். நான் மன்னிப்பு கேட்டிருக்கவே கூடாது. ஏனெனில் இந்த பதிவு இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சமரச முயற்சியில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பார்த்திபனின் இந்த புதிய வீடியோ த்ரிஷா பார்த்திபன் இடையிலான மோதலை மீண்டும் முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது குறித்த செய்திகள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர் எதிரொலி. எரிவாயு பற்றாக்குறையால் வணிக சிலிண்டர்கள் விநியோகத்தில் சிக்கல்.
மாற்று ஏற்பாடுகளை செய்ய உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் சூழல் உலகளாவிய எரிவாயு விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ள நிலையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்கும் நோக்கில் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகத்தை இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. எரிவாயு பற்றாக்குறையை சமாளிக்கும் முயற்சியாக வீட்டு உபயோக சிலிண்டருக்கான முன்பதிவு கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து தற்போது 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் விளக்குகையில், ஒரு குடும்பம் ஓராண்டிற்கு சராசரியாக 7 முதல் 8 சிலிண்டர்களை மட்டுமே பயன்படுத்துகிறது. இருப்பினும் செயற்கையான பற்றாக்குறையை தடுக்கவே இந்த கால இடைவெளி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளன. மேலும் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த திடீர் அறிவிப்பு ஹோட்டல் மற்றும் உணவகத் துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பல உணவகங்களில் இன்று ஒரு நாளுக்கு தேவையான இருப்பு மட்டுமே உள்ளதால் விநியோகம் உடனடியாக சீராகாவிட்டால் கடைகளை மூட வேண்டிய கட்டாயத்திற்கு உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சென்னை ஓட்டல்கள் சங்கம் அவசர கோரிக்கையை பிரதமர் மற்றும் முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ளது. ஏற்கனவே கர்நாடகாவில் உணவகங்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திலும் அதே போன்ற சூழல் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய போர் சூழல் காரணமாக தட்டுப்பாடு நீடிக்க வாய்ப்புள்ளதால் தங்கள் தேவைக்கென மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் வணிக நிறுவனங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதால் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் எப்போது சீராகும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. உணவுத்துறை மட்டுமின்றி பொதுமக்களும் எரிவாயு பயன்பாட்டில் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அரசு தரப்பில் தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாநிலங்களவை தேர்தல். தமிழகத்தில் 6 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. தமிழகத்தில் காலியாக இருந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் பதவிக்காலம் நிறைவடையும் திருச்சி சிவா, தம்பிதுரை உள்ளிட்ட உறுப்பினர்களின் இடத்திற்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுக சார்பில் மு. தம்பிதுரை மற்றும் பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி என பல்வேறு தரப்பிலிருந்தும் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையின் போது பல சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. குறிப்பாக டாக்டர் அன்புமணியின் மாற்று வேட்பாளராக களமிறக்கப்பட்ட சௌமியா அன்புமணி தனது மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. இதற்கிடையே திமுக சார்பில் 4 பேரும், அதிமுக கூட்டணியிலிருந்து 2 பேரும் என மொத்தம் 6 பேர் மட்டுமே களத்தில் இருந்த சூழலில் மற்ற வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடவில்லை. இதனால் மேற்கண்ட 6 பேரும் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தேர்தல் சுமூகமாக முடிவடைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நான் வீரன், தனியாகவே சண்டைக்கு போவேன், மச்சான் நீ வா என்று கூப்பிட்டால் பயப்படுகிறேன் என்ற அர்த்தம். கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்த சீமான். அரசியல் காலத்தில் பரபரப்பு பேச்சு. தமிழக அரசியலில் கூட்டணி அரசியல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தனித்து போட்டியிடுவதை தனது கொள்கை என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நான் ஒரு வீரன், தனியாகவே சண்டைக்கு போவேன், மச்சான் நீ வா என்று 10 பேரை அழைத்தால் நான் பயப்படுகிறேன் என்றுதான் அர்த்தம். அது கோழைத்தனமானது என காட்டமாக தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் பற்றி பேசும் மற்ற கட்சிகள் ஆட்சி முறையை மாற்ற தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கே ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது, ஆனால் ஆட்சி முறை மாறவில்லை. 2 கட்சிகளும் மாறி மாறி 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றனவே தவிர மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மாறவில்லை என்று சீமான் விமர்சித்துள்ளார். எந்த பின்புலமும் இல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டுமே நம்பி தான் தனித்து போட்டியிடுவதாகவும் தனது மக்கள் மீது தான் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணிகளை விமர்சித்த சீமான், கடந்த முறையும் இதே கூட்டத்தோடு தான் நின்றீர்கள், பொது கூடுதலாக 2 பேரை சேர்த்திருக்கிறீர்கள், பலம் கூடியிருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படி என்றால் அந்த பலத்தால் நாட்டு மக்களுக்கும் செய்த நன்மை என்ன? இதை கூறுங்கள் என்று மற்ற கட்சிகளுக்கு சவால் விடுத்துள்ளார். தான் எவரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை என்றும் எதற்கும் அஞ்சாமல் தனது லட்சியத்திற்காக தனித்து நிற்பதாகவும் அவர் ஆவேசத்துடன் பேசியுள்ளார். சீமானின் இந்த பேச்சு வரவிருக்கும் தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் தனித்துவமான நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை வலுவாக பதிவு செய்துள்ளது. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக சீமான் ஆவேசம். பச்சிளம் குழந்தை முதல் முதியவர் வரை பாதுகாப்பில்லை. திமுக அரசின் மீது கடும் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 60 வயது பாட்டி வன்கொடுமை செய்யப்பட்டு அவரது கணவர் கொலை செய்யப்பட்டதும் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இக்கொடுமைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இது திமுக அரசின் நிர்வாக சீர்கட்டையும் சட்டம் ஒழுங்கு சீரழிவையும்
குற்றம் காட்டுவதாக சாடியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமாரபாளையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் நிலையை மறக்க அரசு முயற்சிப்பது வெட்கக்கேடானது. அதேபோல் ஊத்தங்கரையில் முதியவரை படுகொலை செய்துவிட்டு மூதாட்டியை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை பிடிக்க அரசு திணறுவது நிகழ்ந்த கொடுமையை விட மோசமானது என்று குறிப்பிட்டுள்ளார். கும்மிடிப்பூண்டி மற்றும் பல்லாவரம் பகுதியில் நடந்த கொலை சம்பவங்களையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றே இல்லை என்று விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் 80 வயது மூதாட்டி முதல் பச்சிளம் குழந்தைகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. போதைப் பொருள் விற்பனையும் மலிவு விலை மது விற்பனையும் கட்டுப்படுத்த தவறியதே இத்தகைய சமூக குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். போதை கலாச்சாரத்தை ஒழித்து மற்றவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ மற்றும் உளவியல் ஆலோசனைகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று சொல்வது வெட்கக்கேடானது என அவர் தனது அறிக்கையில் ஆவேசமாக பதிவிட்டுள்ளார்.